ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். வாங்க இன்னைக்கு ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஆட்டுக்கால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, 10 சின்ன வெங்காயம், கருவேப்பில், அப்புறம் புதினா இலையை எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை, சோம்பு, கிராம்பு, 2 ஏலக்காவை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் நல்லா எண்ணெய் ஊற்றி இந்த பட்டை கிராம்பு மசாலா போட்டுட்டு, அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த ஆட்டுக்கால் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு 12 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைக்க தேவையானது தேங்காய், 3 ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் சோம்பு, பச்சை மிளகா, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பால் மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இப்போ பட்டை, கொஞ்சம் சோம்பு, 3 கிராம்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் வணக்க தேவையான பொருளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த குக்கரில் 12 விசில் வந்ததுக்கப்புறம் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி அந்த சோம்பு கிராம்பெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வணக்கிறதுக்கு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு சோம்புத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் விசில் விட்டு வச்சுருக்கிற ஆட்டுக்கால், அப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் நல்லா கொதி விட்டு நல்லா திக் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.